இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 8ல் இருக்கக்கூடிய த லாஸ்ட் டான்சஸ் ஆஃப் கிரேன் அப்படின்ற போயம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த போயம் எழுதின ஆத்தர் ஜூலியட் வின்சன் அவர்கள். ரொம்ப ரொம்ப சின்ன போயம், பட் இந்த போயத்தில் கருத்து அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. மாரல் மெசேஜ் அப்படிங்கிறது நிறையாவே இருக்குது. முதல்ல நம்ம போயத்தோட லைன்ஸை படிச்சுட்டு அதுக்குள்ள டீகோடிங் அப்படி என்ன அப்படின்றத பார்த்தலாம். Your fields are empty now, only your ghost dances, while cranes of another kind dance cities into being. போயட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட கிரேனையே வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. கிரேன்னா அந்த நாரை சொன்ன கொக்கு இது, ஓகேவா? ஸோ அந்த கொக்கு விளையாண்டின அந்த நிலங்கள், அந்த கொக்கு டான்ஸ் ஆடின இடங்கள் எல்லாமே இப்போ ரொம்ப எம்டியாக காணப்படுது. இந்த கொக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளோட மனுஷங்களுக்குள்ள ஒரு கோஸ்டாக தான் இருக்குது. கோஸ்ட் அப்படிங்கிற மீன்ஸ் இருந்துச்சு, இறந்து போயிட்டாங்க, இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சென்ஸ், சரியா? ஸோ இந்த கொக்கு, இந்த கிரேன் அப்படிங்கிறது இப்போ பீப்புளோட ஒரு மெமரியாக மட்டும்தான் இருக்குது. அதனால தான் இங்கே வந்து கோஸ்ட்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு இன்விசிபிள் மேட்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு மெமரியாக மட்டும்தான் இருக்குது. இந்த பேர்ட்ஸ் டான்ஸ் ஆடி விளையாண்ட இடத்துல எல்லாமே இப்போ வேறு விதமான ஒரு கிரேன் வந்து இருந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. ஸோ வேறு விதமான கிரேன் என்ன அப்படின்னா, பேர்ட்ஸுங்கிறது உயிருள்ள பொருள். இப்போ இருக்கக்கூடிய கிரேன் வந்து உயிரற்ற பொருள். இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். என்னன்னு பார்த்தா ஒரு மிஷின். இந்த பிக்சரில் காமிக்கலாம் இல்லையா, இதையும் நம்ம கிரேன் தான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு மிஷினு. இந்த டால் பில்டிங்லாம் கெட்டும் போது இந்த ஹெவி ஆப்ஜெக்ட்லாம் லிஃப்ட் பண்ணி கீழேருந்து மேலே கொண்டு போகிறதுக்காக இந்த கிரேன், பர்டிகுலர் கிரேன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த இயற்கை எல்லாமே இருக்கும்போது அந்த உயிருள்ள கிரேன் பேர்ட் வந்து இருந்துச்சு, டான்ஸ் ஆடிச்சு, விளையாடிச்சு. இப்போ இந்த இயற்கை எல்லாமே அழிச்சிட்டு நம்ம இப்போ பில்டிங் கட்டுறதுனால இந்த வகை கிரேனை நம்ம வந்து எல்லா இடங்கள்லையுமே பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிரேன் ஏன் டான்ஸ் ஆடுது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு மிஷின், இது எப்படி டான்ஸ் ஆடும் அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இந்த ஆத்தர் பொறுத்த வரைக்கும் கம்பேரிசேஷன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த உயிருள்ள கிரேன் பேர்டு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கு, அதே மாதிரி இந்த கிரேன் டான்ஸ் ஆடுது அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த கிரேனில் வந்து டூ ஃப்ரோ ஆக்டிவிட்டி பண்ணும், பின்னோக்கியும் முன்னோக்கியும் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இதை கம்பேர் பண்ணுறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் கிரேன், இந்த ஆப்ஜெக்டான இந்த மிஷின் கிரேன் வந்து டான்ஸ் ஆடுது. இந்த நிஜம் பேர்ட் கிரேன் டான்ஸ் ஆன இடத்துல இந்த கிரேன் டான்ஸ் ஆடுது அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர்லாம், இப்போ புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ் பார்த்துடலாம். All the remains of you are a fading crackle of your energy and some grainy video footage. இந்த பேர்ட்ஸ் எல்லாமே நம்மளோட இப்போ பீப்புள் வர வர என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களோட சிந்தனையிலேருந்து மங்கிட்டு போகிற விஷயமாவே இருக்கா. ஸோ அவங்க பேர்ட்ஸோட எனர்ஜி எல்லாம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அவங்க பேர்ட்ஸ் எப்படி இருக்கும், அதோட லைவ்லி ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும், அதெல்லாம் முதல் பேர்ட்ஸை பார்க்குறதே எப்படி இருக்குன்னா ஒரு வீடியோ ஃபியூட்டேஜில் பார்த்து அதை வந்து மெமரி பண்ணி வைக்கிற மாதிரி தான் இப்போ பீப்புளோட மைண்ட் செட் எல்லாமே வந்து இருக்குது. இப்போ நிஜமாவே பாருங்களேன், நம்மளால மிஞ்சி போனால் நம்ம வீட்டு வாசல்லேருந்து வெளியே போகிறோம், ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம், இல்லை வேறு எங்கேயாவது வெளியே போனாலுமே நம்மளால ஒரு சில பேர்ட்ஸ் மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். இன்னும் நம்ம அம்மா அப்பா வாழ்ந்த பேர்ட்ஸை கூட நம்மளால பார்க்க முடியல. தாத்தா பாட்டி வாழ்ந்த காலத்தில் கூட அந்த பேர்ட்ஸ் வாக்கையெல்லாம் இப்போ கிடையாது. இப்போல்லாம் என்டேஞ்சர் ஸ்பீஷஸாக அது அழியும் தருவாயில் வந்து இருக்குது. நிறைய பேர்ட்ஸ் அழிஞ்சே போயிடுச்சு இல்லையா. ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு வீடியோ ஃபுட்டேஜில் ஒரு மெமரியாக தான் நமக்கு வந்து இருக்குது இல்லையா. ஸோ இதுதான் வந்து ஆத்தரும் சொல்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ லைன்ஸ் பார்த்துடலாம். தட் பீப்புள் இன் த நியூ சிட்டிஸ் வில் வாட்ச் டு மார்வெல் அட் த வண்டர் த வேர்ல்ட் ஒன்ஸ் ஹெல்ட். ஸோ ரொம்பவே ஒரு ஐகானிக் லைன். என்ன அப்படின்னா, இந்த நியூ சிட்டிஸில், இந்த ஒரு புதிய நகரத்தில் வாழக்கூடிய நம்ம பீப்புள் எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இயற்கையை வந்து அழிச்சிடுறோம். நேச்சரை அழிச்சிட்டு, ஏன் அழிக்கணும், நம்ம அந்த இடத்துல நமக்கு தேவையான, நமக்கு வசதியான பில்டிங்ஸ் எல்லாமே வந்து கெட்டிக்கிறோம். அண்ட் நம்ம வந்து இயற்கையை எப்படியாவது ரசிக்கணுமே அப்படி நம்ம மறுபடியும் அப்போ என்ன நினச்சிட்டு அந்த இயற்கை உண்டான வீடியோஸ் இருக்குது தெரியுமா, அதை பார்த்துட்டு நம்ம எவ்வளோ இயற்கையாக வாழ்ந்துட்டு இருக்கோம்ல அப்படின்னு நம்ம வாழ்கிறோமா, இதுதான் இயற்கை அப்படியுமே நம்ம வந்து நம்பிடுறோமா. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஐகானிக் லைனாக இருக்கு இல்லையா. இயற்கை பார்க்கணும், இயற்கையாக வாழணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம இயற்கையை அழிச்சிடணும், வீடு கட்டிடணும். இப்போ நம்ம இயற்கையை பார்க்கணுன்னா அதை வீடியோ ஃபுட்டேஜில் போட்டு பாருங்களேன், வீடியோவை பாருங்களேன், யூடியூப்பில் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி ஒரு சென்ஸ் வந்துடுச்சு. ஸோ இதுதான் இயற்கை அப்படியுமே நம்ம நம்பி மாறிட்டு இருக்கோம். இந்த வேலை தான் நம்ம இயற்கையை வந்து ரசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு கசப்பான உண்மை தான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இல்லையா. ஸோ இதோட இந்த போயம் முடிஞ்சது. உங்களுக்கு இந்த பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த போயம்ல என்ன மெசேஜ் சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்மளோட என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக பாதுகாத்தாகணும். ஏன்னா நிறைய அனிமல்ஸ் ஆகட்டும், பேர்ட்ஸ் ஆகட்டும்,
நிறைய அந்த மாதிரிங்க எல்லாமே வந்து என்டேஞ்சர் ஸ்பீஷஸ் ரொம்ப அழிஞ்சு போயிடுச்சு. இன்னும் சில இது அழிக்கும் தருவாயில வந்து இருக்கு. இது எல்லாமே நம்ம வந்து ஒரு மெமரியில மட்டும் இல்லாம நம்ம ரியலா கண்கூடா பார்த்து அந்த இயற்கையை ரசிக்கணும். அதுக்காகவாவது நம்ம வந்து தயவு செஞ்சு இயற்கையை வந்து பாதுகாப்பு பண்ணுங்க, என்விரான்மெண்ட் வந்து காப்பாத்துங்க, சேவ் பண்ணுங்க, ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நேச்சரையும் நம்ம வந்து கண்டிப்பா வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ நேச்சர் அப்படிங்கிறதா ஒரு நாள் காலத்துல இந்த மாதிரிலாம் இயற்கை இருந்துச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லாம, இப்போ இந்த காலத்துல இயற்கை இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணும்னு சொல்றதுதான் த லாஸ்ட் டான்சஸ் ஆஃப் கிரேன் அப்படின்னு சொல்றது. ஸோ ரொம்ப நல்ல போயம் தான் இது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது போயம் சம்மரி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் போடுங்க. இந்த வீடியோ சொன்ன விதம் உங்களுக்கு புரிஞ்சுது பிடிச்சது அப்படின்னா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.